எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜெனரல் நாலேஜ் பகுதி 3க்கான காணொளி. முதல் கேள்வி, தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத் எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? இதுக்கு சரியான விடை விதி 352. அடுத்தது, முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் அதாவது ஆன்மா என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தர்கஸ் தாஸ் பர்கர். அடுத்தது, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது, 4வது கேள்வி, இந்திய அரசியலின் 4வது தூண். இந்திய அரசியலின் 4வது தூண் எது? பத்திரிகை துறை. அடுத்தது, 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 86வது சட்ட திருத்தம் 2002. அடுத்தது, மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? இதுக்கு சரியான விடை செம்பு கற்காலம். செம்பு கற்காலம். அடுத்தது, 7வது கேள்வி, பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1850. அடுத்தது, சந்தேரி போர் நடந்த ஆண்டு. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கு சரியான விடை 8வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, 1528. அடுத்தது, நாதிர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 1739. அடுத்தது, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? சரியான விடை ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. அடுத்தது, 11வது கேள்வி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்தது, ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் மொத்தம் எத்தனை? தற்போது 193. அடுத்தது, சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? இது சரியான விடை ஆப்ஷன் டி, 1956. அடுத்தது, 14வது கேள்வி, அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது? அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. அடுத்தது, விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1856. அடுத்தது, தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள். தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன். அடுத்து, 17வது கேள்வி, ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு 111 கிலோமீட்டர். அடுத்தது, கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 83%. அடுத்தது, பி அலைகள் எவ்வளவு நேர வேகத்தில் பயணிக்கிறது? இது சரியான விடை 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அடுத்து, 20வது கேள்வி, நாகரிகத்தின் தொட்டில். நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்தது, நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? இது சரியான விடை 40%. அடுத்தது, கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? இது சரியான விடை ஆப்ஷன் சி, 2011. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்தது,
அடுத்த கேள்வி 23வது கேள்வி. ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1935. அடுத்தது, முதல் ஊதிய குழுவின் தலைவர். முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? இது சரியான விடை எஸ் வரதாச்சாரி. எஸ் வரதாச்சாரி. அடுத்தது, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. அடுத்தது, மலைகளின் இளவரசி. இது சரியான விடை ஆப்ஷன் சி வால்பாறை. அதே மலைகளின் அரசின்னு கேட்டாங்கன்னா ஊட்டி, மலைகளின் இளவரசி வால்பாறை. அடுத்தது 27வது கேள்வி. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? இதுக்கு சரியான விடை 27வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மேட்டூர் அணை. அடுத்தது, முக்குர்த்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? முக்குர்த்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம். இது சரியான விடை நீலகிரி. அடுத்தது, தேனீ வளர்ப்பு முறையின் பெயர். தேனீ வளர்ப்பு முறையின் பெயர். இது சரியான விடை எபிகல்ச்சர். அடுத்தது, தமிழக போக்குவரத்து டேஷ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சரியான விடை 6 கோட்டங்களாக. அடுத்தது 31வது கேள்வி. இந்தியாவின் 26வது மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை சத்தீஸ்கர். அடுத்தது, முதல் 5 ஆண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார்? இது சரியான விடை ஹரோல்ட் தோமர். அதே 2வது 5 ஆண்டு திட்டம்னா பிசி மஹலோனோபிஸ். அடுத்தது, நேரடி வரி எது? நேரடி வரி. இதுக்கு சரியான விடை நிலவரி. அடுத்து 34வது கேள்வி. இந்திய கடற்படை அகாடமி உள்ள இடம். இந்திய கடற்படை அகாடமி உள்ள இடம் கொச்சி. அடுத்தது, மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். இது சரியான விடை கட்டாக். அடுத்தது, காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? இது சரியான விடை அனிமோமீட்டர். அனிமோமீட்டர். அடுத்தது 37வது கேள்வி. ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? இது சரியான விடை ஐன்ஸ்டீன். அடுத்தது 38வது கேள்வி. வைட்டமின் இ இன் வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் இ இன் வேதிப்பெயர். 38வது கேள்விக்கு ஆப்ஷன் சி டோகோஃபெரால். டோகோஃபெரால். அடுத்தது, கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு. கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு கனடா. அடுத்தது, தென்னாட்டின் ஸ்பா எது? இது சரியான விடை குற்றாலம். அடுத்தது 41வது கேள்வி. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? இது சரியான விடை ஆப்ஷன் டி 4180 ஜூல் பெர் அதாவது கிலோகிராம் கெல்வின். இதை வந்து இப்படி எழுதலாம், ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் கிலோகிராம் இன்வர்ஸ். அடுத்தது, இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா. ஹோமி பாபா. அடுத்தது, ஆப்பிளில் உள்ள அமிலம். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். அடுத்தது, pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? pH மதிப்பை கண்டறிந்தவர் SPL சாரன்சன். SPL சாரன்சன். அடுத்தது 45வது கேள்வி. மண்ணின் வேதிப்பெயர் என்ன? மண்ணின் வேதிப்பெயர். சரியான விடை ஆப்ஷன் டி சிலிகான் டை ஆக்சைடு. அடுத்தது, வெண்டைக்காயின் இரு சொற்பெயர். வெண்டைக்காயின் இரு சொற்பெயர். இது சரியான விடை ஏபல் மாஸ்கஸ் எல்குலெண்டஸ். அடுத்தது எஸ் குலண்டஸ். 47வது கேள்வி. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமோனியம் சல்பேட். அடுத்தது, புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் சைபோசோம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 48வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 70 எஸ். அடுத்தது, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு 1931. அடுத்தது, முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் பகுதி 2க்கான காணொலி, ஜெனரல் நாலேஜ் பகுதி 3க்கான காணொலி. பண்ணிக்குவோம், ஏற்கனவே 2 பகுதி கொடுத்துட்டு இது வந்து 3க்கான காணொலி, பகுதி 3க்கான காணொலி. TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜெனரல் நாலேஜ் பகுதி 3க்கான காணொலி.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜெனரல் நாலேஜ் பகுதி 3க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.